அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க. 1949 வந்து ராபின்சன் பூங்கால திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருங்கிணைந்த அரசு ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் தமிழ்நாடு இல்லை, சென்னை மாகாணம் அப்படிங்கிற அரசு இருந்தது. அது வெள்ளைக்காரங்காலத்திலேயே இருந்தது. அப்போ ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ 1961 பனகல் அரசர் தலைமையில், அப்போ வந்து முதலமைச்சர்னு சொல்லுவாங்களா கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல, 1921 26 வரைக்கும் பனகல் அரசருடைய ஆட்சி நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி, நீதி கட்சி ஆட்சிங்கிறது வந்து திமுக கட்சியினுடைய மூத்த தலைமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க காலத்தில் தான் முதல் இடஒதுக்கீடை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு ஒரு நிலைமை இருந்தது. சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தான் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குன்னு இருந்தது. ஏன்னா அப்போதான் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறக்கா. அதை ஒழித்ததும் அந்த நீதி கட்சி தான், அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். சில கிராமங்களில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் போகிற பஸ்ஸில் பட்டியலின மக்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதை அடித்து உடைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அப்படி இருந்தால் லைசன்ஸை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களின் நீச்சி தான் திமுக ஆட்சி. அதனால தான் இன்னைக்கு யாரு கட்சி ஆரம்பித்தாலும் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு, அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது தான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை என்ன? அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது தான் அதனுடைய மிகப்பெரிய சாதனை. இன்று கலைஞருடைய சாதனைகளை நினைச்சு பார்க்கும்போது எண்ணற்ற சாதனைகள் வந்து கலைஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்தார். 1968 ஒரு வருஷத்திலேயே வந்து அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து 77 வரைக்கும் கலைஞர் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார். 9 வருஷம் ஆட்சியில் இருக்கையில் கலைஞர் விதைத்த விதைகள் ஒரு சட்டம் இயற்றும் போது, ஒரு சட்டத்தை ஏற்படுத்தும் போது அது பயனளிப்பதற்கு என்ன, முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்போதான் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விதைத்த விதைகள் தான் இன்று வளர்ந்து மரமாக, செடியாக, கொடியாக இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குதுங்கிற நிலைமை எப்போ ஏற்பட்டுச்சு? திமுக ஆட்சி, திராவிட ஆட்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நமது ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வளர்ச்சி திட்டங்களிலும் நலத்திட்டங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவானது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான். அதை தக்க வச்சுட்டாலே போதும். அதை தக்க வச்சுக்கங்க, இன்னும் அதை பெருசுப்படுத்துங்க. நீங்கள் பேர வேண்டாலும் மாற்றிட்டு போங்க, திட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா மக்கள் நலன் தான் முக்கியம். யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மக்கள் நலன் தான் முக்கியம். ஆகையால் இன்று ஆட்சியில் இருப்பவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்து தந்த பாதையில் பயணம் செய்யுங்கள். அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்று தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி ஒரு உதாரணமான வளர்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு சொன்னாங்களே நம்ம தம்பி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆட்டோ ஓட்டும் பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தொண்டர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சமூக நீதி போராட்டம் எந்த நிலையிலும் கைவிடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே இது ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி தான் கவர்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் காமராஜர் அவர்களுக்கு தந்தை பெரியார் மேல் மிகப்பெரிய பற்றும் மரியாதையும் இருந்தது. பெரியார் அவர்கள் வகுத்து தந்த பல திட்டங்களை காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் அவர்கள் சட்டமாக இயற்றினார்கள். குழந்தைகளை படிக்க வைத்தார், பள்ளிகளை திறந்தார், முதல் முறையாக சத்துணவு ஆரம்பிக்கப்பட்டது. இது எல்லாம் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் தலைவர்களால் தான் வந்தது. ஆகவே இந்த இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டப்போ பொதுவாக பிஸியான டைம் என்னன்னு கேட்டால் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லுவாங்க, என்ன ஸ்கூல் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் எனக்கு பிஸியான நேரம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தான். ஏன்னா வந்து எனக்கு 2 பேர பசங்க இருக்கிறானுங்க. ஒருத்தனுக்கு 13 வயசு, ஒருத்தனுக்கு 8 வயசு. 2 பேரும் சூப்பராக டேபிள் டென்னிஸ் விளையாடுவானுங்க. நானும் நல்லா டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து அது பழக்கம் உண்டு. அவனுக்கு ஃபுட்பாலு சூப்பராக விளையாடுவானுங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடுவானுங்க. நம்மளால இப்போ இந்த வயசில் ஃபுட்பால் விளையாட முடியாது, ஃபிட்டாக தான் இருக்கிற, இருந்தாலும் ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு ஃபிட் இல்லை. அதனால் வந்து அவனுங்களோட டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்ற நாளில் கூப்பிட்டாலும் கூட நான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா ஏதாச்சும் ஒரு டூப் அடித்து தப்பிச்சுக்குவேன். ஆனால் என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய தம்பி கருணாநிதி கூப்பிட்டப்போ கண்டிப்பாக வரேன் தம்பி அப்படின்னு. அவருக்கு ஒரு சின்ன ஆச்சரியம். நான் சொன்னேன், திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட ஏதாச்சும் டூப் அடித்து தப்பிச்சுக்குவேன், எதிர்கட்சியாக இருக்கையில் நிச்சயமாக திமுகவிற்கு துணையாக நிற்பேன். ஆளுங்கட்சினா போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறது, எதிர்கட்சியா இருக்கையில போய் பயந்து பம்பி போறத கட்டப்பா நான் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டப்பாவாவும் கூட என்னை எடுத்துக்க. நீ என்ன, நான் ஒரு பொதுவான மனிதன் தான். நான் வந்து பெரியாருடைய தொண்டன், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் பெரியாருடைய தொண்டன் மிகவும் இணக்கமாக இருக்கும் அரசியல் இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக பக்கபலமாக அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் எத்தனையோ விழுதுகள் இருக்குது. நான் அந்த ஆலமரத்தினுடைய நிழல்ல இளைப்பாடுறவன். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு நடிக்கிறதுக்கு 4 காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குனாலும் கூட தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுனால தான் மக்கள் கையில் காசு இருக்குது, சினிமா பார்க்க வராங்க. அதனால வந்து நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. அதனால எந்த வகையில் பார்த்தாலும் இந்த சமூக நீதி கோட்பாட்டை முதன்மையாக கொண்டிருக்கும் இந்த கழக இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே காவலனாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.